இருங்க இருங்க யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த வீடியோ. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் தமிழர்கள் மக்களால் நம்பப்பட்டு இருந்தது. இன்னைக்கு அது பொய்ன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படி என்ன? ஏன்னா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ப்ரூவ் ஆயினதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா, வெங்கடேஷன் கிஷோர். இவங்க 2 பேர் சேர்ந்து அப்படி என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாருக்கும் தெரியும் 1010ஆம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயில் கட்டி முடித்தார்கள். அந்த கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துல 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் இறந்திருப்பார். அப்படிப்பட்ட அந்த தஞ்சை பெரிய கோயில் சாபமுற்ற கோயில்னு சொல்லிட்டு நிறைய இணையதளத்துல பாத்தீங்கன்னா வைரலா போயிட்டே இருந்து. ஆல்ரெடி நான் இதை பத்தி ஒரு வீடியோ பேசி போட்டிருந்தேன். இதை போடும்போது பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி போட்டிருந்தோம், நம்ம அது எப்படி பாக்குறோங்கிற கண்ணோட்டத்துல தான் இருக்கு. ஓகே இது கெடுதல் அப்படின்னு பாட்டுதான், ஓகே அது நெகட்டிவ் இம்பாக்ட், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, எல்லாமே ஒண்ணுதான், நம்ம மனசை பொறுத்து தான் எல்லாமே அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சுட்டா அது பாசிட்டிவ் இம்பாக்ட். அதை நம்ம எப்படி பாக்குறோங்கிறத பொறுத்து தான் பாத்தீங்கன்னா லைஃப் இருக்கு. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இங்கேயும் இந்த தஞ்சை பெரிய கோயில் நெகட்டிவ் கிடையவே கிடையாது, ஃபுல் பாசிட்டிவ் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற விதமா இத்தனை பேரோட வாய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா இது ஒரு சாபக்கேடான கோயில்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தை நம்மளே அழிச்சுக்கிட்டு இருக்கோம். வெளியே போய் கேட்டீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில புனிதமா அப்படிப்பட்ட கோயில போய் பார்க்கணும். எத்தனை பூகம்பம் வந்தாலும் அந்த கோயில் எப்படி நடிச்சு நிக்கிறது, இதுக்கான ஃபார்ம்ல என்ன அப்படின்னு தேடிட்டு இருக்க இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அந்த கோயில் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் நம்ம எப்படி பாக்குறோம்னா அது ஒரு சாபக்கேடான கோயில். இது எப்பத்துல தொடங்க ஆரம்பிச்சிச்சுன்னா, எப்ப நம்ம நாட்டுக்கு 1984 இந்திரா காந்தி அம்மையாரும் எம்ஜிஆரும் வந்தாங்களோ அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது உண்மைதான் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது இது கிடையவே கிடையாது, ஃபுல்லா பொய் தான் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சவங்க தான் யாரும் பாத்தீங்கன்னா இந்த வெங்கடேஷன் கிஷோர். அவங்க ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா, ஏன்னா நெகட்டிவ் ஃபுல்லா இருக்கும்போது சோசியல் மீடியால பாசிட்டிவ் அவங்க ஒருத்தவங்க போடும்போது நம்மளும் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணோம். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வீடியோ போடும்போது ஓகே இது கிடையாது இது உண்மை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற விதமா நம்மளும் வீடியோ போடும்போது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்னும் கொஞ்சம் பரவுங்கிற எண்ணத்துல அந்த வீடியோ நான் மேக் பண்ணி போறேன். எல்லாரும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசா பாருங்க. முழுசா பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். ஒன்னொன்னு என்ன இது நான் தெளிவா சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னா, இந்த தஞ்சை பெரிய கோயில் சாபக்கேடான கோயில் அவன் இது பாத்தீங்கன்னா ஃபுல் நெகட்டிவ் இம்பாக்ட்னு சொல்ற மக்கள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் சொல்றாங்கன்னா ஒரு 3 விஷயம். முதல் விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கருவூரார சித்தர் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த கருவூரார சித்தர் பாத்தீங்கன்னா தஞ்சை கோயிலுக்கு சாபம் கொடுத்துட்டாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கிழக்கு கோபுர வாசல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கிழக்கு கோபுர அந்த வாசல்ல பாத்தீங்கன்னா யார் போறாங்களோ அந்த இடத்துல யார் அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு அந்த கிழக்கு கோபுர வாசல் வழியா போறாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கெடுதல் நடக்கும். இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு எடுத்தீங்கன்னா, ரீசெண்டா நடந்தது 1997 நினைக்கிறேன். அப்போ பாத்தீங்கன்னா அந்த தீ விபத்தால பாத்தீங்கன்னா கோயில் சாபக்கேடான கோயில் ஆச்சு. இல்ல சாபத்தினாலதான் இந்த கோயில் தீ விபத்தே ஆச்சு அப்படின்னு சொல்ற மக்களுங்க ஒரு பக்கம். இது 3 விஷயம். இந்த 3 விஷயமும் பாத்தீங்கன்னா பொய். எல்லாமே பாத்தீங்கன்னா யதார்த்தமா நடந்ததுதான். மக்கள் இங்க எந்த பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் யோசிச்சு இந்த சாபக்கேடான கோயில் சொன்னாங்க எல்லாமே பொய் தாங்கிறத வெங்கடேஷன் கிஷோர் எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோ நான் பார்க்க போறேன். முதல் விஷயம் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கருவூரார சித்தர். இந்த கருவூரார சித்தர் பாத்தீங்கன்னா எதுக்கு சாபம் கொடுத்தாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கருவூரார சித்தர் பாத்தீங்கன்னா தமிழ் உண்டு வாழ்ந்தேன், தமிழ் உண்டு வாழ்றது தாண்டி நோய் நொடி இல்லாம நான் வாழ்ந்தேன், தமிழ் உண்டுகிட்டு நான் நோய் நொடி இல்லாம இருக்கேன், எவ்வளவு தமிழ் படிக்கிறோம்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எனக்குள்ள பாத்தீங்கன்னா நோய் எல்லாம் எதுவும் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா பாத்தீங்கன்னா தமிழ் நூல்களை எழுதிக்கிட்டு தமிழை பாத்தீங்கன்னா பெருமையை உலக அளவில் செஞ்சுக்கிட்டு அவரோட செயலை பணி புரிஞ்சுக்கிட்டே இருந்துட்டு இருந்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் என்னென்ன எழுதுறாருன்னா ரொம்ப பெருமையா எழுதுறாரு. இந்த மாதிரி ஒரு கோயில் கிடையாது, அப்ப ரொம்ப பெருமை மிக்கவே பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் எழுதிட்டு இருக்காரு. இவர் சாபம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா எப்படி தஞ்சை பெரிய கோயில பெருமையா எழுத முடியும்? அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் சாபம் கொடுத்தாங்க பாத்தீங்களா, எதுக்காக கொடுத்தாங்கன்னா இவர் தமிழ் உண்டு வாழ்ந்தார் சொன்ன பாத்தீங்களா, அதனால அவ்வளோ பெரிய கோயில் பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ்ல தான் பாத்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் பாத்திருக்கீங்களா, அந்த தமிழ்ல தான் எனக்கு மந்திரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருவூரார சித்தர் சொல்லியிருப்பார். இதை கேட்டோன்னா அங்க ராஜராஜ சோழன் என்ன பண்ணுவார்னா, இல்ல அதெல்லாம் முடியாது, தெய்வங்களின் மொழி பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம், அதனால நம்ம சமஸ்கிருத மொழியில தான் பாத்தீங்கன்னா நம்ம நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் ராஜராஜன் சொல்லுங்க. அதனால பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் சமஸ்கிருதத்துல நடத்தலாம் அப்படிங்கறத மீன் பண்ணிட்டு போயிடுவார். இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது
சமஸ்கிருதம் நடத்தும் போது வந்து என்ன ஆகுனா கரூர சித்தர் ரொம்ப கோபம் வந்து அவர் என்ன சொல்லிடுவார்னா, உன்ன மாதிரி ஆணவத்தில் இருக்கிறவங்க, உன்ன மாதிரி பதவியில் இருக்கிறவங்க யார் வந்தாலும் சரி அவங்க பதவி போயிடும், இல்லைன்னா உயிர் போயிடும். அந்த சாபம் வந்து அப்போ கொடுத்ததாகவும் அந்த சாபத்தால் மட்டும்தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த தஞ்சை பெரிய கோயில் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தலைவர்களும் போறது இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தது. இது முற்றுப்புள்ளியா இது வந்து எதுவுமே கிடையாதுங்கிறது எப்படி சொல்றாங்கன்னா, முதல் விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரியக்குள்ள பெருமையா எழுதிட்டு இருந்தார். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கரூரார் சித்தர் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டின காலத்தை சேர்ந்தவரே இல்ல. இதுக்கான முதல் ஆதாரம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் என்ன பண்ணானா, அந்த கோயிலுக்கு நெய் விளக்கு கொடுத்ததுல இருந்து, அந்த கோயிலுக்கு யார் யாரும் ஒரு உளி கொடுத்ததுல இருந்து, ஒரு செலவு தொழில் செய்யறவங்கள இருந்து யார் யாரும் அந்த கோயிலுக்கு கொடையா கொடுத்திருந்தாலும், யார் யாரும் அந்த கோயில் கட்டுறதுக்கு உதவி பண்ணிட்டு தான் அத்தனை பேரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படி பொறிக்கப்பட்டிருந்த அந்த கல்வெட்டுல கரூரார் சித்தரோட பேர் இல்லவே இல்லை. ஏன்? கரூர சித்தரோட பேர் இருந்திருக்கலாம்ல. அவரோட பேர் இல்லாததுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் கட்டும் போது இருந்திருப்பார் அப்படிங்கிற நிலை வந்து கிடையவே கிடையாது. இவர் வந்து அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டின காலத்தை சேர்ந்தவருங்கிறது கிடையவே கிடையாது. அதுக்கப்புறமா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இவர் வந்து பிற்காலத்தை சேர்ந்தவரா இருப்பார். ஏன் பிற்காலத்தை சேர்ந்தவரா இருக்காருன்னா, இவர் தஞ்சை பெரிய கோயிலை பத்தி பெருமையா தானே பாடியிருக்கார். அது மாதிரி பாடி இருக்கும் போது இவர் தஞ்சை பெரிய கோயில் கட்டும் போது இல்ல, இவர் தஞ்சை பெரிய கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா கண்முன்னா பார்த்துட்டு ஓகே இது இவ்வளவு சிறப்பு மிக்க கோயிலாச்சு, இதை பத்தி நம்ம பாடணும்னு சொல்லி பெருமையா பாடுறதெல்லாம் பார்த்தா இவர் வந்து பிற்காலத்தை சேர்ந்தவரா தான் இருப்பாரு. இது ஒரு பக்கம். அடுத்த விஷயம் என்னன்னா, இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, கரூரா சித்தர் வந்து சாபம் விட்டுட்டாரா, சேர்றா உர்ரா, இதெல்லாம் யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க. கரூரா சித்தர் சாபம் விட்ட இருந்துட்டு இருந்தாலும் அந்த கோயில் வந்து மூடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு எப்போ சாபம் கொடுத்தாங்களோ அப்பவே வந்து இந்த கோயில் வந்து மூடிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எல்லாமே போய். அந்த டைம்ல கோயிலாம் மூடப்படவே இல்லை. ராஜேந்திரன் சோழ காலகட்டமா இருக்கட்டும், அப்புறமா அதுக்கு அடுத்து 13ஆம் நூற்றாண்டு கழிச்சு வந்த பாண்டியர்களின் காலகட்டமா இருக்கட்டும், பல்லவராக இருக்கட்டும், மராட்டியாரா இருக்கட்டும், எத்தனை பேரோட காலகட்டமா இருக்கட்டும், அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது யாருமே வந்து பாத்தீங்கன்னா கோயில் மூடவே இல்லை. கோயில் எப்போ தெரியுமா மூடப்பட்டது? பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க பாத்திருக்கீங்களா, அந்த பிரிட்டிஷோட ஆட்சியில மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் மூடப்பட்டிருந்திருக்கு. வேற எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கோயில் வந்து பிற்காலத்துல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து இருந்துட்டு இருந்திருக்கு, சிறப்பா வழிநடை செஞ்சுட்டு இருந்தா. இதுக்கான பல ஆதாரங்கள் வந்து பக்காவா இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கோயிலுக்குள்ள போனா சாபம் கேடு, இந்த கோயிலுக்குள்ள வந்து யாரும் வந்துடக்கூடாதுன்னு பாத்தீங்களா 1773 இருந்து 1776 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆற்காடு நவாபு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் வந்து போர் புரியுறதுக்காக அப்புறமா வந்து சில இடத்துல போய் தங்கி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறதுக்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மைக்ரேட் ஆகுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கோயில தங்குறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி தங்கியிருக்காங்க. அப்படிக்கான ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. இத்தனை விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர சாபம் கொடுத்தாங்க சொல்றேன் பார்த்தீங்கன்னா, அந்த டைமுக்கு அப்புறமா நடந்த விஷயம். அவங்களுக்குலாம் எதுவுமே ஆகலை. அந்த கோயில் மூலியமா ஏதாச்சும் நடந்துச்சுன்னு கேட்டால் அவங்களுக்குலாம் எதுவும் நடக்கல. ஏதோ ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒரு விஷயம் நடந்ததுனால எல்லாத்தையும் வந்து அதோட திணிக்கிறது தப்பு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா கரூரா சித்தரோட சாபம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அது அப்பட்டமான கட்டுக்கதைங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்கு கோபுர வாசல் சாபம். அது என்ன கிழக்கு கோபுர வாசல் சாபம் பார்த்தீங்கன்னா, அந்த கிழக்கு வாசல் வழியா யார் போனாலும் சரி அவங்க வந்து இறந்துருவாங்க, அவங்க பதவி போயிடும். இதுல என்ன ஆச்சுன்னா, அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா யார் போயிருந்தாங்கன்னா எம்ஜிஆரும் அப்புறமா வந்து இந்திரா காந்தி அம்மையார், இவங்க 2 பேரும் வந்து கிழக்கு கோபுர வாசல் வழியா போனதால மட்டும்தான் எப்போ போனாங்களோ அதே வருஷத்துல இந்திரா காந்தி அம்மா இறந்தாங்க. அப்புறமா அந்த வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துலேயே வந்து எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை குறைவால பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு அப்போலோல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ 3 வருஷம் கழிச்சு இறந்தாரு. இது காரணம் இந்த கோயில் தான் சொல்லிட்டு மக்கள் அளவில் வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சோம். இது ரீசெண்டா இப்போதான் 30 வருஷம் 40 வருஷமா பார்த்தா இது உண்மை நம்பிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அதை நம்பவே நம்பாதீங்க. கோயில் வந்து ரொம்ப புனிதமானது. நம்மளே வந்து நம்மளோட கலாச்சாரத்தை அழிக்கிற மாதிரி இருந்துறாங்க. நான் திரும்ப சொல்றேன். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நீங்க பாக்குற உங்களோட கண்ணோட்டத்தை மாத்தி பாருங்க, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட்டை மாத்தி பாருங்க. உங்களுக்கான விடை வந்து வேற நிறைய விடைகள் கிடைக்கும். நிறைய விடைகள் கிடைக்குதா பேசி போடுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ற மூலமா இன்னும் நிறைய விஷயம் கிடைக்கும். சரி இருங்க கதைக்குள்ள போயிடலாம். அப்புறம் பாயிண்ட் மாறிடும். கிழக்கு கோபுர வாசல் சாபம் இருக்கு பாத்திருக்கீங்களா, இது எதுக்காக வந்ததுன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தளிக்குளத்தார் கோயில் இருந்திருக்கு. அந்த தளிக்குளத்தார் கோயில் வந்து பாத்தீங்கன்னா இடிச்சிட்டு தான் தஞ்சை பெரிய கோயில ராஜராஜ சோழன் கட்டினாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா தளிக்குளத்தார் கோயிலை வழிநடை செஞ்சவங்க அதை வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு செஞ்சவங்க ஐயரு, அப்புறமா வந்து எத்தனை ஐயர்கள்லாம் அந்த கோயில வந்து வழிபாடு செஞ்ச அத்தனை பேரும் அந்த கோயில் மேல இருந்து கீழே இருந்து இறந்துட்டாங்க. இதனால அந்த இடத்துல வந்து அந்த வாசல் வச்சிருக்கதான் அந்த சாபம் இருக்குங்கிறத நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது
முற்றிலும் பொய்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கோயில் வந்து இந்த மாதிரி தளிக்குளத்தார் கோயில் இடிச்சுதான் அந்த இடத்துல கோயில் கட்டி அந்த இடத்துல வாசல் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்திருக்கீங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் சோழனோட 4வது ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அந்த கல்வெட்டு துண்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொன்னம்பலன் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டுல என்ன பொறிக்கப்பட்டிருக்குன்னா, அந்த பொன்னம்பலன் ஒருத்தவங்க 3 பொழுதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய் கொடுத்து தளிக்குளத்தார் கோயிலுக்காக வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏத்துறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கொடையை வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் கொடுத்திருக்காங்க, இந்த பொன்னம்பலம் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ராஜேந்திரன் சோழனோட 4வது ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அவங்களோட தந்தை ராஜராஜ சோழன் எப்படி இடிச்சிருக்க முடியும்? ஏன்னா ராஜேந்திர சோழன் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட மைந்தன். ராஜராஜ சோழனோட காலகட்டத்தில் தளிக்குளத்தார் கோயில் இடிக்கப்பட்டிருந்தா ராஜேந்திர சோழனோட காலகட்டத்துல எப்படி இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கும்? இது மாதிரி பொன்னம்பலன் ஒருத்தவங்க மூன்று பொழுதுனா காலை மாலை இரவு இது மாதிரி 3 டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நெய் கொடுத்து அந்த கோயிலுக்கு வந்து விளக்கு ஏத்துறதுக்காக நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இது கொடுக்கப்பட்டிருக்கும், எப்படி இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கும்? முதல் விஷயம் இது பொய்யாச்சு, தளிக்குளத்தார் கோயில் இடிக்கப்படலைங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. 2வது விஷயம் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, செம்பிய மாதவின் ஒருத்தவங்க ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்காங்க அதே இடத்துல. அதாவது தளிக்குளத்தார் கோயில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கோயில வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த கோவில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 துண்டுல ஒரு பெரிய துண்டு படிச்சு பார்க்கும்போது என்னன்னு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தளிக்குளத்தார் கோயில் பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையாயிட்டு ரொம்ப இடிஞ்ச கட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கருங்கலை வச்சு அதை திரும்பி மேற்கொள்ளப்பட்டு கோயிலை பெருசா கட்டியிருக்காங்க சோழர்களோட காலகட்டத்திலேயே. அது பெருசா கட்டினதுக்கு அப்புறமா வழிபாடு செஞ்சு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பூஜைகள்லாம் போட்டு திரும்பி அந்த கோயிலை வந்து மேற்கொண்டு ஆட்சி இருந்தது. அதுக்கான ஆதாரமா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் மன்னனாகவும் நாயக்கர் வம்சத்தில் இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே இருந்துட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்திருக்காங்கிறது எல்லாமே அந்த கல்வெட்டுல தெளிவா குறிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்பொழுது தளிக்குளத்தார் கோயில் இடிச்சதுக்கான சான்றும் இல்லை. அதுக்கப்புறமா ராஜராஜன் சோழனுக்கு அப்புறமா தளிக்குளத்தார் கோயில் வழிபாடுல இருந்திருக்குங்கிறது ஆதாரமும் தெளிவா தெரியுது. இப்படி இருக்கும் பொழுது அந்த கிழக்கு கோயில இருக்கிற அந்த கோபுரவாச சாபம்ங்கிறது பொய்ங்கிறது அப்பட்டமான பொய்ங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. அந்த கோயில் வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா எம்ஜிஆரும் 1984 போகும்போது இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க பார்த்திருக்கீங்களா? அது போனதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆட்சி போச்சு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதனால இறந்துட்டாங்க. இது எல்லாமே பொய் தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதை வந்து எப்பவுமே இந்த தஞ்சை பெரிய கோயிலோட ஒப்பிடாதீங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா முக்கியமா என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த வருஷத்துல 1984 வருஷத்துல இந்திரா காந்தி அம்மா போனாங்க. அதே வருஷத்துல இந்த கோயிலுக்கு வந்தனால இறந்தாங்கன்னு சொல்றாங்க. ஒரு புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எழுதியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்ரின் பிராங்க்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து கடைசி நிமிடங்கள் கடைசி வருஷம் வந்து எப்படிலாம் இருந்ததுன்னு அக்டோபர் 28 காஷ்மீர்ல இருக்கிற ஒரு பெரிய கோயிலுக்கும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரிகாதேவிங்கிற கோவிலுக்கும் வந்து போயிருக்காங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இது மாதிரி இருக்கும்பொழுது அக்டோபர் 28 அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. அக்டோபர் 31 இந்திரா காந்தி அம்மையார் வந்து கூட இருக்கிறவங்க மூலியமா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இருக்கும்போது கடைசியா போன கோயில் எது? இந்த சரிகாதேவி கோயில், காஷ்மீர்ல இருக்கிற ஒரு பெரிய கோயில். இந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. மொத்த பழியும் வந்து தஞ்சை பெரிய கோயில் கிடையாது. அப்ப அந்த கோயிலா தானே இருக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இந்த கோயில் அந்த கோயில் சொல்றேன் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா நீங்க பாக்குற கண்ணோட்டம் தான் இருக்கு. நீங்க இத்தனை நாள் தஞ்சை பெரிய கோயில் நம்பிட்டு இருந்தீங்க பாத்திருக்கீங்களா? அது கிடையாது. இவங்க வழியா கோயிலுக்கு போயிருந்திருக்காங்க. யதார்த்தமா அப்படி நடக்கணும் நடந்திருக்கு அவ்வளவுதான். இதை விட்டுட்டு இந்த கோயிலுக்கு வந்ததுனாலதான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கோயிலுக்கு இந்த கோயிலோட சாபத்தினால்தான் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கலாம் சுட்டுக் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை மாத்துங்க. அது சொல்றதுக்காக தான் மெயினா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த கோயில் இந்த கோயில் கிடையாது, சரிகமாதேவி கோவில். அதுவும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அடுத்த விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முதல் தடவை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரல. இந்திரா காந்தி அம்மையார் 1984 தான் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 1960 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்திருக்காங்க. ரீசெண்டாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, இமேஜஸ் நிறையவே இருக்கு. இந்த விஷயம் தெரியாம தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து நம்ம எதேதோ பேசிக்கிட்டு இருக்கோம். 1960 வருஷம் வந்திருக்காங்க. 1965 வருஷத்துல தஞ்சையில் இருக்க சரஸ்வதி மகால் நூலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பல புத்தகங்களை படிச்சிருந்திருக்காங்க. அந்த நூலகத்துக்கு வந்து போனதுக்கான சான்றுகள், அந்த நூலகத்துக்கு வந்து போனதான எவிடன்ஸ் எல்லாம் நிறையவே இருந்துட்டு இருக்கு. எப்ப 1965 தஞ்சைக்கு வந்தாங்களோ அதுக்கு அடுத்த வருஷமே 1966 வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரதமர் ஆயிருக்காங்க. ஏன் இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட கண்ணோட்டத்தை மாத்தி பாருங்க. என்னன்னு மாத்துறீங்கன்னா இவங்க வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்ததுனாலதான் இவங்க பிரதமரா இருக்காங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா?
நீங்க பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் தான். இவங்க 1965 தஞ்சை வந்திருக்காங்க. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துல இருந்திருக்காங்க. 1966 இவங்க பிரதமர் ஆயிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிரதமர் ஆகுறதுக்கான காரணமே என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்ததுதான். நம்மளால இங்க சான்றிதழோட ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க 1960 வந்திருக்காங்களா இல்லையாங்கிறது. அதுக்கப்புறமா 3வது விஷயமா என்னன்னு வந்து பாக்குறாங்கன்னா, தீ விபத்தால இந்த கோயில் வந்து எரிஞ்சு பல பேரை கொண்டுருச்சு. சாபத்தால தீ விபமா இருக்கல, தீ விபத்தால இந்த கோயில் சாபக்கேடு ஆயிடுச்சா என்னவோ ஒண்ணு மக்கள் தரப்புல நிறைய பேர் பேசிட்டே இருந்தாங்க. கரெக்டா 1997 வருஷம் ஜூன் 8ஆம் தேதி இது நடக்குது. என்னன்னா 2 வாசல் இருக்கும். கேரளாவின் கோபுர வாசல், அப்புறம் வந்து இன்னொரு வாசல், 2 வாசல் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் நல்லா பந்தல் போட்டு பெருசா வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுமாதிரி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பந்தல் எரியுது. இந்த பந்தல் எரிஞ்சதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 பேர் இறந்துட்டாங்க தீ விபத்தால அப்படின்னு சொல்லிட்டு இந்து பத்திரிகையில வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த டைம்ல இருந்தவர். அவர் வந்து என்ன நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்கும்போது நேரில் பாத்துங்களா என்ன அப்படின்னு கேட்போம். தீ விபத்து ஆச்சுப்பா, அதை பார்த்தோன்னா மக்கள் நெரிசையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபுர வழியில் நுழையும் போது அங்க ஒவ்வொருத்தரும் மேல ஒவ்வொருத்தரும் ஏறி நெரிசல்ல வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிதான் மீன் பண்றாங்க. இது மாதிரி இருக்கும்போது எப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க 110 பேர் தான் இறந்தாங்க இந்து பத்திரிகை கொடுத்தாங்களோ அதுக்கடுத்த ஒரு 4 நாள் கழிச்சு, ஒரு 4 நாள் 3 நாள் கழிச்சு 110 பேர் கிடையாது, வெறும் 32 பேர் தான் இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. 110 பேர்னோட அந்த டைம் அது ஹை பீக்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. 32ன்னு சொன்னோம்னா அது ஸ்ப்ரெட்டே ஆக காணும். ஏன்னா அது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகல, 32 நாள் சும்மா போடுறதுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க பார்த்துருக்கீங்க. அது மாதிரி சரி இவங்க கண்ணால பார்த்த வரைக்கும் இப்படி சொன்னாங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தீ விபத்தால் இறந்தவங்க யாருமே இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா தீ விபத்தால் இறந்தவங்களும் இருக்காங்க, சில பேர் இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க மூலியமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு இன்சிடென்ட் அந்த பக்கமாக நடந்திருக்கு. அதுக்கு அடுத்த மறு வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூன் 9ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா பூஜை செஞ்சு ஜூன் 8ஆம் தேதி இருந்த கூட்டத்தை விட ஜூன் 9ஆம் தேதி வந்த கூட்டம் அதிகம் சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. இது மாதிரி இருக்கும்போது அந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான பூஜைகள்லாம் செய்து அந்த கோயிலை சுத்தம் செய்து என்னென்ன வழிபாடுலாம் செஞ்சு எல்லாமே பக்கவா வந்து கும்பாபிஷேகம் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ எதுவுமே அந்த நீங்க உங்களோட கண்ணோட்டத்தை மாத்தி பாருங்க, எல்லாமே கரெக்டா தான் நடக்கும். எந்த விஷயத்தையும் பார்த்து பயப்படாதீங்க. அப்படி என்ன நடந்துட போகுதுங்கிறத ஒரு துணிச்சலோட இருங்க. வாழ்றது ஒரு 50 வருஷமோ 100 வருஷமோ என்ன நடக்குதோ ஒரு வாட்டி பார்த்துட்டு வாழ்ந்துருவோம். என்ன ஆக போகுது, கொஞ்சம் நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம அழிக்க கூடாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறப்புக்கு நம்ம செய்யற நாட்டுக்கு ஒரு நல்லது. நம்ம பிறந்திருக்கோம்னா நம்ம கொடுத்த அந்த தமிழ் மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா ஓகே இது இப்படி தான் கெடுதல் போகலாம் நம்ம அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனதுனால தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நரேந்திர மோடி அவர்களும் அவரோட சைனா பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. 2 பேரும் வரும்போது தமிழ்நாட்டில் விசிட் பண்ணும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு வராமல் மகாபலிபுரத்துக்கு போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு போல இந்த பக்கம் வந்தால் சாபம்னு சொல்லிட்டு இதனால போயிட்டேன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டோம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு எல்லாரும் வரலாம். நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் இம்பாக்டாக நான் வீடியோ கிரியேட் பண்ணி போகணும்னு நினச்சி அதனால நான் போட்டிருக்கேன். இன்னும் பல பேருக்கு பல விஷயம் சேரணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுறது மூலிமா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் வந்து தெரிய வரும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இதுமாதிரி புது இன்ஃபர்மேஷன் என்னவோ உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ முழுசா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் நம்புறேன். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.